இருக்கு. டேஞ்சர் தெரியுது. இவன் வேலைக்காரர்களுடைய நீருன்றான். இவனுடைய மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே,
அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கி நீர் பெரியவனாக்கி நீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கி நீர் பெரியவனாக்கி நீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கி நீரே. எந்திரு விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எந்த விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன்.
கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ. Amen, amen, amen. Praise the Lord, Sister Rajani Alangaramani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you to go ahead. Amen, amen. Thank you, Lord. Welcome all of you that have joined Nitya Velicham this evening, deriving from Toronto, Canada, broadcasting all the way as the head office by Brother Leslie, and 97 stations that have also have had the privilege and the favor of God to come and bless them in being able to join us hand in hand. May the Lord's blessing rest upon all of them as they come and join us. And mainly the listeners, the focus is on our listeners as we go in with many stations that have joined us. And also today, as I'm hosting, my name is Ranjini Alangaramani, all the way from Vancouver, British Columbia, Canada, and Brother Mahindran from Victoria, British Columbia as well. And as I'm also hosting in English, is Nitya Velicham segment in English. So I would like to open up in prayer first, and then we will go into the program. Father, we thank you, Lord, at this time, Father, even as we have, Lord, bringing us such a time and a privilege to come into your presence, Lord, to bring, Lord Jesus, many, Lord Jesus, that are waiting to come and worship you, praise you, and honor you and lift your name up, Lord, because that is the purpose in which you have brought these stations together, along with, Lord Jesus, Nitya Velicham, Lord, all the way, Lord Jesus, from Toronto, Canada, Lord, that you are listening, Lord. You are in the very throne, Lord, oh God, bringing us that favor and love and justice, Lord, mercy and goodness and favor, Lord. So we thank you for that, Master, even as, Lord, many that are waiting, Lord Jesus, to come in and be blessed by it, Lord, and those that are also participating, Lord Jesus, in this network, Lord, that are waiting to come and share and minister, Lord, in your name, Lord. Let your blessing, and also the workers of the ministry that are going to share the word, Lord, let your blessing rest upon each and every one of them, Lord, as you are with us, Lord, leading and guiding us each step of the way, right from the beginning to the end, I pray. In Jesus' name, amen. At this time, I would like to introduce the program to you. First of all, we have Sister Esther, who would come and share in worship and song and also pray. Following that, we have Sister Grace also, who would come and lead us in praise and worship and adoration along with the devotional. And right after Sister Grace, we have Sister Dolly, who would come and pray for the workers, the servants of the Lord that are participating in bringing out the word, and also many that are already been ministering with Nitya Velicham right to the end. So we thank the Lord for all of these sisters that are coming, the handmaidens of the Lord, and also myself. Following that, I would pray for the listeners, the very purpose in which we are deriving in all the rest of the provinces that we are coming from, to be able to bless all of the listeners across the nations of the land with the zones and times they are coming and joining us. And so as we come and pray for them and, bring what the Lord has in store for them in prayer for the listeners. And right after that, we have Sister Mary Thangalingam, who would come and share the gifting in which the Lord has given her to write poetry. And she would come and share the poem today, what the Lord has bestowed and given to her to be able to share that also. And following that, we would go into the second segment in sharing the message. And the first message would come from Sister Ranjini Alangaramani. And I would share that message, the very first message. Following that, we will have Sister Arundhati from Oshawa, Ontario, who would also come and share in the second message. And thirdly, we have the brother
who would come from India, giving us the Bible study, and he would also come and give us his Bible study, Pastor Stanley. And following that, we have Pastor Anton Rasanayam, who would come from Scarborough, Ontario, sharing the final message with us. At this time, we would lovingly invite Sister Karuna to come and join us and open up in prayer, in worship, and with a song. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து கர்த்தரின் நாமத்திலே வந்து ஒரு பாட்டை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஜபிப்பார் முதலாவதாக. ஆமேன். சிஸ்டர் கருணா பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த ஜபித்து விட்டு அவர் கொடுத்த பாட்டை பாடுங்கள். God bless you. God bless you too. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மேய்ப்பன் இல்லாத ஜனங்களை போலுள்ளவர்களை கண்டு மனதுருகின தகப்பன் நீர் கர்த்தாவே, எங்களை கைவிடாதபடி ரட்சிப்பை தரும்படியா இந்த பூமிக்கு இறங்கி வந்து உண்மையை பலியாக கொடுத்து மன்றம் கர்த்தாவே. அப்பா, நீர் உயிரோடு எழுந்து நீர் வலது பார்சத்திலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் பிணியாளிகளையும் சொஸ்தமாக்கி எல்லாரையும் தப்பிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை கொடுத்து இந்த பூமியிலே நீர் உள்ளாவி வந்த காலங்களில் கர்த்தாவே, ஞானத்தின் ஆவியாய் இந்த உலகத்தில் உள்ளாவினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பேதைகளை ஞானியாக்குற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறீர். சகல நோய்களை நீக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுடைய துக்கங்களை சுமந்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக எல்லா காரியங்களிலும் நீர் உம்மை இறக்கி கர்த்தாவே உம்மை தாழ்த்தி எங்களுக்காக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே கர்த்தாவே கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது என்று சொன்ன போல கர்த்தாவே, அப்பா, உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வருகிற வாசல் குறுகலாயிருக்கிறது என்று சொன்னது போல எல்லாரும் கர்த்தாவே அந்த அகலமான வாசல்களை தேடி போகாதபடி குறுகலான வாசல் உம்முடைய வாசலை தேடி வரும்படியாய் ஒருவருடைய இருதயத்திலையும் பேசும்படியாய் ஜீவனுக்கு போகிற உம்முடைய வாசல் எடுக்கவும் வழி நெருக்கவுமாயிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலராயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் பொறுமையோடு காத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை கொடுத்தவர் எல்லாரையும் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. லெஸ்லி பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களோட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுக்குள்ள மகேந்திரனங்களுக்கா அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். கர்த்தாவை தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் ரஞ்சனி அலங்காரம் மணிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. குடும்ப காரியங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறவர் நீர். இன்னும் கிரேஸுக்காக இன்னும் லங்கோ சுபாலங்கோக்காகவும் டோலிக்காகவும் ஜெபிக்கிறோம். உடைய காரியங்களை கர்த்தாவே தங்களுடைய காலங்கள் நேரங்களை கொடுத்து தொகுத்து வழங்கும்படியாய் நீர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற சௌரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையாகிய மன்னாவை கொடுத்து கர்த்தாவே அவர்கள் பிரசங்கிக்கும் போது உம்முடைய கிருபை அப்பா அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விடுதலையாக்குங்க. சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற உடைய வார்த்தையின்படியே அந்த சத்தியம் எல்லாரையும் விடுதலையாக்கட்டும். அந்த உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் கர்த்தாவே பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி கர்த்தர் உம்முடைய கிருபைக்குள்ளாகவும் உடைய இரத்தத்துக்குள்ளாகவும் அவர்களை மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. சபை மக்களை அவர்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபையில் கர்த்தாவே ஒரு மனப்பட்ட ஆவியை ஊற்றி எல்லாரையும் ஒன்று சேர்ந்துமை
துதிக்கவும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் கத்தர் நீர் இசைவினைப்பாட நகரமாய் கத்தர் நீர் எருசலேமை ஆசீர்வதிக்கிறது போல இந்த ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எருசலேமை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வருகையிலே கைவிடப்படாதபடி அந்த ஜனங்களும் கத்தாவையுமே அறியும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீரே தேவன் என்று கத்தர் நீர் அந்த ஜனங்களுக்கு கூடாக இந்த உலகத்துக்கு நீர் அறிவித்தவர். ஆண்டவரே, அந்த ஜனங்களையும் கைவிடாதபடி மன்னித்து பாவங்கள் இருந்து விடுதலையாக்கி மண்டை சேர்த்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இனிமாயில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய தேசத்துக்கு எதிராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி அவர்களை கத்தர் நீர் மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா யுத்தங்கள் அந்த இடத்திலே நடந்தாலும் கத்தர் உம்முடைய பாதுகாப்பு இல்லாவிடில் ஒருவனும் தப்ப முடியாத ஆண்டவரே, அந்த பாதுகாப்பு இந்த தேசத்து ஜனங்களுக்கு கொடுத்தருளுங்க. அப்பா, இதுவரை நீங்கள் தாமதிக்கிறது, உம்முடைய வருகை தாமதமாயிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படியே உம்முடைய தாமதம் எல்லாரையும் ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் பாவங்களை மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இறுதி காலங்களில் என்ன நடக்கிற இந்த உலகத்தின் மாற்றங்கள் எல்லாம் உம்முடைய வருகை சீக்கிரம் என்பதை அறிவிக்கிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் பஞ்சம் கத்தாவை நெருங்கி கொண்டிருக்கிறது. அது எல்லாம் உம்முடைய வாக்கு தத்தம் என்பதை அறிய முடியாதபடி இந்த உலகத்திலே கத்தாவை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்பா உண்மை அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் முடிவுக்கு வருகிறது என்பதை அறியட்டும். தொடர்ந்து ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஊழியக்காரரை உண்மையும் முத்தவும் உள்ள மக்களாய் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை அவர்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம். அப்பா, அந்த எல்லைகளிலே இருக்கிற அந்த நெருப்புகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, மழையை வருஷிக்க பண்ணுங்க. இந்த தேசத்திலே பஞ்சங்களை உண்டாக்காதபடி அப்பா எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் இருந்து விடுதலையாக்கும்படியாய் அப்பா அந்த அக்கினிக்கு இரையாகாதபடி இந்த மரங்களை எல்லா குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை வாழுகிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பை உண்டாக்குங்க. எல்லாரையும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. கருவியிலும் ஒன்றோடும் கூட இருங்க. உங்களுடைய திருக்கரம் எல்லா காரியங்களிலும் கூட இருக்க வேண்டுமாக உங்களுடைய சமூகம் எங்கள் எல்லாருக்கும் முன்பாக கடந்து போக வேண்டுமாகவும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாயும் தெரிந்தும் தெரியாமல் செய்கிற எல்லா காரியங்களையும் மன்னிக்கும்படியாயும் ஆசீர்வதிக்கும்படியாயும் ஒப்பு கொடுத்து எல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை
அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே பெலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே பெலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. Praise the Lord, sister. Praise the Lord, sisters. நன்றாக பாடினீர்கள். நன்றான வார்த்தைகள். ஆவியோடு ஆட்கொண்டங்களை நடத்துகிற தகப்பன் தான் எங்களோட இருக்கிறார். இயேசுநாதர் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நன்றாக பாடினீர்கள். பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர்ஸ். God bless you too, sister. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸை அழைக்க போகிறோம். அவர் எப்பொழுதும் வந்து கடவுளுடைய ஆராதனையை செலுத்தி அதன் பிறகு தேவ ஞானத்தையும் கொண்டு வருவார். அவரை இப்பொழுது நாங்கள் அழைப்போம். சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, sister. Praise the Lord. பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவ வேதனை அவருடைய வார்த்தையின் மூலமாக அதுக்கு முதல் நீங்கள் கர்த்தர் கொடுத்த ஆராதனையும் செலுத்தி அந்த டிவோஷனலுக்குள் செல்லலாம். God bless you. Thank you, sister. Thank you. Hallelujah. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம் பிதாவே. இந்த இடத்துலமா இந்த தேவன் எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லைன்னு சொல்லி ஆண்டவரே ஆவியினாலே நடத்தப்பட இந்த நாளிலும் பிதாவே எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துற. மனுஷ பலம் எதுவும் இல்லை, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராயிருந்து
வழி நடத்துறதுக்காக நன்றி. உம்முடைய நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்தின்ற பரிமள தைலத்துக்கு ஒப்பான இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறபடினால அந்த வேத சத்தியங்கள் ஆண்டவரை விடுதலை ஆக்கினபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் எம்மை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே, 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 என் இயேசுவே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே, 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 என் இயேசுவே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, இயேசுவே, 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 என் இயேசுவே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இயேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, ஒரே தரம் பலியிட பட்டதினால் என்றென்றும் பூரண படுத்தினரே, ஒரே தரம் பலியிட பட்டதினால் என்றென்றும் பூரண படுத்தினரே, எங்கள் பிரதான ஆசாரியரே,
எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே தோளிலே எங்களை சுமந்தவரே இதயத்தில் எங்களை பொறித்தவரே தோளிலே எங்களை சுமந்தவரே இதயத்தில் எங்களை பொறித்தவரே ஞாபக குறியாய் வைத்தவரே ஞாபக குறியாய் வைத்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே பாவமில்லாத ஆசாரியரே என்றென்றும் வாழ்கின்றோம் உம்மாலே பாவமில்லாத ஆசாரியரே என்றென்றும் வாழ்கின்றோம் ஆசாரியரே உம்மிலே வெல்கின்றோம் ஆசாரியரே உம்மிலே வெல்கின்றோம் ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியரே நன்றி ஆண்டவரே தகப்பனே சமயத்திலே சகாயம் பெற ஆண்டவரே நாங்கள் தைரியமா கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று தைரியமா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொன்ன இந்த பாடலின் ஊடாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துற நன்றி செலுத்துறோம். இந்த வேளையிலுமா நான் பைபிள் ஒரு வசனத்தை தியானத்துல நான் கொண்டு வருகிறேன். கொலோசியர் 2:6-7 மட்டும் ஒரு வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கொலோசியர் 2வது அதிகாரத்துல 6-7 வசனம். நாம் கர்த்தரிடமிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன அணுகுமுறையை நாங்கள் உபயோகிக்கிறோம் என்றது. தேவனிடம் இந்த ரட்சிப்பு அது இலவசமான ரட்சிப்பு. அவர் இருந்த வண்ணமாய எங்களை எதையும் செய்ய சொல்லவில்லை. தேவன் முன்கூட்டியே எங்களுக்கு ஆண்டவர் இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும் போது நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோட தரித்திருந்து அதை நாங்கள் விசுவாசிக்கணும். என்னென்றால் முதலே நாங்கள் ரட்சிப்பு எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இருதயத்துல நாங்கள் விசுவாசித்து வாயினாலே நாங்கள் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அதே அப்பவே எங்களுக்கு ரட்சிப்பு வந்துட்டு அதே தான் நாம் கர்த்தரோடு நடப்பதற்கு உபயோகிக்க வேண்டும். நமது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நமது கிரியைகளை நாம் அடித்தளமாக வைக்காவிட்டால் நமது சுகத்தை பெற்றுக்கொள்ள நமது கிரியைகளை ஏன் நாம் ஒரு தகுதியாக கருத வேண்டும். ஏனென்றா எங்கட தகுதி என்று இல்லை, தேவனுடைய தகுதியில தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுன்றதை நாங்கள் முதல்ல அதன் நோக்கத்துக்கு கொண்டு வரணும். ஏனென்றா நாங்கள் ஒன்று செய்து எங்களாலதான் அப்படியான ஜெபத்துல நாங்கள் கன நேரம் இருக்கிறதாலேயோ அல்லது கன நேரம் நாங்கள் தேவனோட தரிச்சிருக்கிறது இவ்வளவோ நல்ல ஆண்டவரோட தரிச்சிருக்கும் போது அந்த நெருக்கம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவும் ஆண்டவரோட இருக்கும்போது அவருடைய சத்தத்தை நாங்கள் பழகி கொள்ளுவோம். எப்படி என்றாலும் எங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் போது
எப்படி நாங்கள் இலகுவாக இது எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றதை தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் அடித்தளமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வைத்து அவரோடு இணங்குறது தான் எங்களுக்குள்ள இது. அந்த எங்கட கிரியைகளை நாம் ஒரு தகுதியாக ஒரு நாளும் கருதக்கூடாது. வேத வசனம் நாம் எந்த முறையில் தேவனோடு ஆரம்பித்தோமோ அதே முறையில் தேவனோடு தொடர வேண்டும். இரண்டாவது அவரை நாங்கள் நம்பினபடியா இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால் அறிக்கை பண்ணபடியா தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எப்பொழுதும் இருதயத்தில் அந்த விசுவாசம் தேவனோடு நாங்கள் இணைந்திருக்கத்தக்கதா அந்த விசுவாசம் ஒரு நாள். ஏனென்றா கிருபையானது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் கிருபையினால் நாங்கள் வாழுகிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அப்படியாக நாங்கள் விட்டுவிடக்கூடாது. நீங்கள் ஒரு அந்த அவிசுவாசியாக இருந்த போது எங்களிடம் எப்பவும் காட்டப்பட்ட தேவ அன்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அவருடைய பிள்ளையாக நாங்கள் இப்போது அவரது அன்பை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்திருந்தாலும் தேவன் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார். ஆனாலும் நம்மில் அநேகர் அவர் நம்மை குறைவாகவே நேசிக்கிறார் என்று நம்புகிறோம். எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் அன்பாகவே தேவன் இருக்கிறார். அப்ப எப்பொழுதும் நாங்கள் அடித்தளமா இதை வைத்திருக்கணும் என்ற நோக்கம்தான் அடித்தளமையா அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபையை நாங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அவர்தான் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடித்து இதிலே வாழும்படியாக தேவன் செய்து முடித்த யாவற்றையும் நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். அதே மனம் திரும்ப பிறகு திரும்பவும் இந்த ஒவ்வொரு இதுலையும் மனம் திரும்பிட்டு நாங்கள் சில நேரத்துல எங்களுக்குள்ள யோசிக்கிறோம், ஆண்டவர் எங்களை சரியா நேசிக்கிறோம், நாங்கள் இந்த பிள்ளையை செய்துட்டோம் அந்த பிள்ளையை செய்துட்டோம். ஆண்டவர் இருந்த வண்ணமாயே இருக்கிறார். நாங்கள் எப்பவும் அவரோடு நாங்கள் இணைந்த பிள்ளைகளை செய்ய சொல்லல, பிள்ளை செய்ய வராது எங்களுக்கு. ஏனென்றா அவர் இதயத்துல எங்களுக்குள்ள இப்படி ஒரு மகத்தான ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறபடினால நாங்கள் திரும்பவும் திரும்பவும் நாங்கள் அவரை சிலுவையிலே அறையிறது போல என்று சொல்லப்படுது. ரோமர்ல சொல்லப்படுது, நாங்கள் பிழை செய்யக்குள்ள நாங்கள் திரும்பவும் திரும்பவும் தேவன் எங்களை செய்து முடித்த யாவற்றையும் நாங்கள் விசுவாசித்து அவர்தான் எங்களுக்கு எல்லாமே சுகம் தருகிறார், பலம் தருகிறார். அப்ப நாங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நாங்கள் நடந்து கொண்டு நாங்கள் எப்பவும் நாம் கர்த்தரிடம் இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன அணுகுமுறையை உபயோகித்தோமோ அதே தான் நாங்கள் கர்த்தரோடு நடப்பதற்கு உபயோகிக்க வேண்டும். அப்ப நாங்கள் என்ன பிழை செய்கிறோம் என்ற அந்த குற்ற உணர்வுக்குள்ள நாங்கள் போகாதபடிக்கு தேவன் இந்த வார்த்தை கூடாக நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. எப்பவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அந்த ரட்சிப்பை பற்றிய எங்களுக்கு இந்த இப்படி ஒரு வாழ்க்கையை புதுவிதமாக தந்து எங்களுக்குள்ள புதிதான ஒரு கிருபையை தந்து அவருடைய வாழ்வில நாங்கள் பங்கு பெற செய்த தேவன் என்னத்தை செய்து முடித்தாரோ, சிலுவையில அவர் கல்வாரியில பாடுபட்டு அவர் செய்து முடித்து இந்த பூமியிலே நாங்கள் பரலோக நன்மையை பூலோகத்திலே வாழும்படியாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதற்குள்ளாக ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாய் நாங்கள் வாழும்படியாக. என்னடா எங்களோட தகுதியில ஒன்றுமே இல்லை, அவருடைய கிருபை தகுதியற்ற எங்களுக்கு தந்தது கிருபை தான். அந்த அவருடைய தகுதி தான் கிருபை. அப்ப அவரோட அந்த தகுதியாய் நாங்கள் வாழும்படியாக தேவன் இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியா எங்களாலே அதை நம்ப முடியாது. ஆனா அவரால் அவருடைய நீதி, தேவனுடைய நீதி தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்ட. அப்ப தேவனை நேசிக்கிறபடினாலும் அது பிரியப்படுகிறபடி அவர் எங்கள பிரியப்படுகிறபடினாலும் உங்களுடைய புதிய சுபாவம் பரிசுத்தமாக வாழ்வதுதான் என்பதாலும் நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோம். நாம் எப்படி நமது ரட்சிப்பை சம்பாதித்ததற்காக பரிசுத்த வாழ்கிறபடியே அப்படியே நாம் தேவனிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்வதாக பரிசுத்த வாழ்வு வாழவில்லை. தேவனிடமிருந்து எதை பெற்றுக்கொள்வோம் என்ற கவலை இல்லாமல் அவரிடம் அன்பு செலுத்தி கீழ்ப்படிந்து எல்லா நேரங்களிலும் அவரோடு நெருங்கி ஜீவித்தால் நாங்கள் எல்லா இதையும் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களும் எங்களை பின்தொடரும். இப்படியாக நான் இந்த தியானத்து கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு தேவ தியானத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் கிரேஸ். பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். காட் பிளஸ் யூ. அந்த தியானத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நல்லா அதை ஜெபித்து தான் கொண்டு வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் அது நன்றாக தென்படுகிறது. என்றபடியால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you, sister. Thank you. God bless you.